ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவையிலே 20வது பாசுரம். முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்னு கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பென்ன மென்மலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னனங்காய் திருவே துயிலழாய் உக்கமும் தட்டொழியும் தந்துன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய். இது பாசுரம். இந்த பாசுரத்திலே கடைசியாக நப்பின்னை 3வது பாசுரத்திலே எழுப்புவதாக அமைந்திருக்கிறது. அவளையும் எழுப்புகிறார்கள். இந்த பாசுரத்திலே பகவான் திருமாலுடைய ஒரு உயர்ந்த குணம் இந்த பாசுரத்திலே சொல்லப்படுகிறது. இந்த உயர்ந்த குணம் என்ன அப்படின்னா, பகவான் நம்ம கேட்கறதுக்கு முன்னாலேயே அவரே வலிய வந்து நமக்கு அருள் செய்வதானது. அதற்கு நிர்ஹேதுக கிருபைன்னு கூட சொல்வோம். ஒரு காரணமில்லாமல் பகவானாகவே தானாகவே வந்து நமக்கெல்லாம் அருள் புரிகிறானே, கருணை புரிகிறானே, அந்த இதற்கு நிர்ஹேதுக கிருபைன்னு கூட பேர். இப்போ பார்த்துருக்கோம், தேவர்கள் எல்லாம் இரண்ய வதனம் செய்ய வேண்டும். இரண்யன் ரொம்ப கொடுமை பண்ணுறான், தேவர்களையெல்லாம் எங்களையெல்லாம் அழிக்க காத்து கொண்டிருக்கிறான், அவனால் தாங்க முடியல தொல்லையெல்லாம் அப்படின்னு சொல்லும் பொழுது பகவான் உடனே தானாகவே முன் வந்து ஒரு அவதாரம் எடுத்து, நரசிங்க அவதாரம் எடுத்து அந்த இரண்யனை வதை செய்தான். இது மாதிரி பார்க்குறோம். ராமாயணத்திலையும் இந்த ராவணனை அவர் வதம் செய்தது, ராமனாக தோன்றி பண்ணது. இதெல்லாம் பகவான் வலிய அவரே மேற்கொண்டு நம்முடைய கஷ்டங்களை எல்லாம், தேவர்களுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்ப்பதாக அவர் அமைந்திருக்கிறது. இந்த பாசுரத்தில் விசேஷமாக சொல்லப்படுகிறது. 33 அமரர்க்கு முன் சென்று. தேவர்கள் எத்தனை பேர்னு பார்த்தோம்னா 33 கோடி தேவர்களாம். 33 கோடி தேவர்கள். அவர்கள் எல்லாரும் அந்த இது போன்ற அரக்கர்கள் இவாளெல்லாம் வந்து அங்கே துன்புறுத்தி அவளை எல்லாம் இது பண்ணும்போது, இம்சை செய்யும்போது அவள் எல்லாம் விஷ்ணு பகவானிடம் வந்து தான் வேண்டுகிறார்கள். ஸ்ரீமன் நாராயணனிடம் வந்து வேண்டிக் கொள்கிறார்கள். அந்த பகவானை பார்த்து எங்களுக்கு ஒரு நல்ல வழியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று வேண்ட பகவான் வலிய முன் வந்து இதையெல்லாம் செய்கிறார். 33 அமரர்க்கு முன் சென்று அவர்கள் கேட்பதற்கு முன்னாகவே சரி என்று தானே ஒத்துக்கொண்டு செய்கிறார் போலே பாசம். 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய். கப்பம்னு சொன்னால் அச்சம், நடுக்கம்னு பார்க்கணும். ஏற்கனவே ஒரு வாட்டி பார்த்துருக்கோம் கப்பம்னு. இந்த கப்பம்னா நடுக்கத்தை குறிக்கிறது, அச்சத்தை குறிக்கிறது. தேவர்களுக்கு இந்த இவர்களெல்லாம் அரக்கர்கள் எல்லாம் இருக்கிறார்களே, அவர்கள் படுத்தும் செயலானது அச்சத்தை இதாகிறது. அந்த அவர்களுடைய அச்சத்தை தவிர்ப்பது தான் கப்பம் தவிர்க்கும் கலியே. கலி புருஷனாக தோன்றுபவன், கலியை நீக்குபவன். கலின்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? கலின்னு சொன்னாலே நம்மளை இம்சை பண்ணக்கூடியதானது வஸ்து. இப்போ கலிகாலம் நடந்துருக்கு, அதனுடைய இதெல்லாம் பார்த்துன்னு இருக்கோம் நம்ம. அந்த மாதிரி கலியை நீக்குபவன் அவ்வளோதான். கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் துயிலழாய் எழுந்திருப்பாயாகன்னு. இந்திலையும் நப்பின்னே அவர்கள் சொல்கிறார்கள் எழுந்திருந்து. இந்த 3வது பாசமாக அமைந்திருக்கிறது. செப்பமுடையாய் திரளுடையாய் செத்தார்க்க வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய்னு மறுபடியும் கண்ணனை எழுப்புறா. இந்த விமலன் அப்படின்னு சொன்னால் அமலன், விமலன், நிர்மலமானவன். திருப்பாணாழ்வாருடைய பாசுரத்திலே பார்க்கிறோம். அமல்நாதிபிரானில் அமலன் ஆதிபிரான், அடியார்த்தன்னை ஆட்படுத்த விமலன், விண்ணவர்கோன் விரையார் பொழில் வேங்கடவன், நிமலன் நின்மலன் நீதிவானவன், நீழ்மதில் அரங்கத்தம்மான் அப்படின்னு பாடுறாரோ. அதில் அமலன் சொன்னால் நிர்மலமானவன், ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடியவன். விமலன் அதே மாதிரி தான். விமலன் சொன்னாலும் அந்த விமலனாக விளங்கக்கூடியவர் பகவான் அப்படின்னு காட்டப்படுகிறது. விமலா துயிலழாய் செப்பன்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பெண்ணனங்காய் திருவே துயிலழாய். மகாலட்சுமி போல் இருக்கின்ற நப்பின்னையை
நப்பின்ன நங்காய் அப்படின்னு அவளையும் எழுப்புகிறார்கள். திருவே அப்படின்னு கூப்பிட்றா. மகாலட்சுமி போல் விளங்குகின்றவளே திருவே துயிலழாய், செப்பன்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்ன நங்காய் திருவே துயிலழாய். இந்த நோன்பிற்கு வேண்டிய உபகரணங்களை கேட்கிறார் இந்த இடத்துல. உக்கமும் தட்டொளியும் தந்து, உக்கம் தட்டொளி, தட்டொளினா கண்ணாடி, உக்கம்னா விசிறி. சில காலையில் எழுந்தவுடனே பார்க்க வேண்டிய சுபமான வஸ்துக்கள் சிலதை பட்டியலிட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி நோன்புக்கு வேண்டிய விரதங்களால் அந்த பட்டியல், நோன்புக்கு வேண்டிய உபகரணங்கள் அதுவும் அந்த பட்டியலிட்டிருக்கிறார்கள். இந்த ரெண்டுத்துலேயும் வரக்கூடியதானது, இந்த நோன்புக்கு ஏற்றதானது விசிறி. அந்த வெப்பங்களெல்லாம் தவிர்க்கிறது இல்லையோ, குளிர்ந்த தன்மையை தருகிறதுனால அந்த உக்கமும் தட்டொளியும் கண்ணாடி. கண்ணாடி சுகமாக கார்த்தால் எழுந்த உடனே பார்க்கக்கூடிய வஸ்துவில் ஒன்று. அந்த உக்கமும் தட்டொளியும் தந்து உன் மணாளனை அவரிடம் கொடுத்து அவரையும் எழுப்புவாக. ஒக்கமும் தட்டொளியும் தந்துன் மணாளனை இப்போதே எம்மன் ஈராட்டேலோர் எம்பாவாய், எழுப்புவாயாக என்ற பாசுரம் இன்றைய பாசுரம் அமைந்திருக்கிறது. ரொம்ப விசேஷமான பாசுரம்.